ட்ரேடிங்ல அடிக்கடி யூஸ் பண்ற வார்த்தை ட்ரெண்ட். ட்ரெண்ட்னா என்ன? இந்த ட்ரெண்ட்ல வந்துட்டு மேஜர் ட்ரெண்ட் அண்ட் மைனர் ட்ரெண்ட் ரெண்டு ட்ரெண்ட் இருக்கு. ஸோ இது எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்றது? ரீட்ரேஸ்மெண்ட் அண்ட் கண்டினியூஷன் இந்த டேர்ம்ஸ் வந்துட்டு ஆஃபன் நம்ம வந்துட்டு இந்த ட்ரெண்ட்ல யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த டேர்ம்ஸ் மீனிங் என்ன? ட்ரெண்ட் ரிவர்சல் எப்படி வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் ஐடென்டிஃபை பண்றது? ஃபார் எக்ஸாம்பிள் டவுன் ட்ரெண்டா இருக்கிறது எப்படி அப் ட்ரெண்டா மாறுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்றது ஒரு ஆர்எஸ் ஒரு வைஸ் வர்ஸா. ஸோ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இப்படின்னா என்ன? இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கிடைச்சிருக்கும் பாருங்க. இது உங்கள் இன்னொரு ட்ரேடிங் தமிழ். இதற்கு யாராச்சும் நம்ம இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா லிங்க்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அஸ் வெல் அஸ் இதற்கு யாராச்சும் டிமெட் ஓப்பன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதோட லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மறக்காம டிமெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் ஜம்ப் இன்டு திஸ் வீடியோ. ஸோ கைஸ் நம்ம வந்துட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே வந்துட்டு மேஜர் ட்ரெண்ட் அண்ட் மைனர் ட்ரெண்டை பற்றி எல்லாமே பார்க்க போகிறோம். அண்ட் மேஜர் ட்ரெண்ட்னா என்ன, மைனர் ட்ரெண்ட்னா என்ன, இந்த மாதிரி நான் எல்லா கொஸ்டின்ஸுக்கும் இந்த வீடியோவில் வந்துட்டு நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ லைக் இப்போ நான் கொஞ்சம் ஸ்லோவாக வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்துட்டு உங்கள் ட்ரேடிங் பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேசிக்காக நமக்கு வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் வந்து எப்படி இருக்குன்னு தெரிஞ்சாதான் அதை பேஸ் பண்ணி தான் வந்து ஒரு ட்ரேடை நம்ம இனிஷியேட் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அப் ட்ரெண்டா இருக்கு, நம்ம டவுன் ட்ரெண்ட்ல போய் ட்ரேட் எடுக்க போறேன், ஒரு டவுன் ட்ரெண்டா இருக்கு, ஒரு ட்ரெண்ட்ல போய் ட்ரேட் எடுக்க போறேன். ஸோ நீங்க வந்துட்டு என்ன ட்ரெண்ட்னே தெரியாம ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்துட்டு அகேன்ஸ்ட் த மார்க்கெட் நீங்க போகக்கூடாது. ஸோ போனீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு லாஸ் தான் ஆகும். ஸோ கிளியரா பார்க்கலாம். ஸோ மேஜர் ட்ரெண்ட் மேஜர் ட்ரெண்ட் வந்துட்டு ஓவராலா ஒரு ஸ்டாக்கோ ஒரு இண்டெக்ஸோட மூவ்மெண்ட்டோ வந்துட்டு மேஜர் ட்ரெண்ட் வந்து டிட்டர்மைன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஒரு ஸ்டாக் எடுத்துக்கிறோம். அந்த ஸ்டாக் வந்துட்டு ஒரு ஒரு ரீசெண்ட் பீரியட் ஆஃப் லைக் ஒரு 4 to 5 months 6 months தான் வந்துட்டு அது எந்த ஒரு ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணலாம். நம்ம வந்துட்டு ஓவரால் ட்ரெண்டை வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே லைக் இந்த ஸ்டாக் வந்து பர்டிகுலர் இந்த ட்ரெண்ட்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு நம்ம ட்ரேடை இனிஷியேட் பண்ணலாம். அதுலயும் வந்துட்டு நம்ம மைனர் ட்ரெண்ட் நம்ம வந்துட்டு டிபெண்ட்ஸ் ஆன் அவர் ட்ரேடிங். நம்ம வந்து என்ன ட்ரேட் எடுக்க போறோம், லைக் ஸ்விங் ட்ரேட் எடுக்க போறோமா, ஒரு இன்ட்ராடே எடுக்க போறோமான்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்துட்டு மேஜர் ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு பேசிக்கலி அபவ் 1 day டைம் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம 1 day டைம் ஃப்ரேம் மேலே யூஸ் பண்ணால் தான் நம்மளால வந்துட்டு கிளியராக வந்து மேஜர் ட்ரெண்ட் என்ன டைரக்ஷனில் இருக்குன்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ண முடியும். அஸ் வெல் அஸ் இந்த மேஜர் ட்ரெண்ட் வச்சு நம்ம வந்துட்டு லைக் ஸ்விங் ட்ரேடிங் ஆர் பொசிஷன் ட்ரேடிங்லாம் வந்துட்டு இனிஷியேட் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரெண்ட் வந்துட்டு மேஜர் ட்ரெண்ட். ஸோ கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா பேட்டா எடுத்திருக்கேன். பேட்டாவில் வந்துட்டு நான் வந்து 1 day டைம் ஃப்ரேம் வச்சிருக்கேன். ஸோ இப்போ இந்த டைம் ஃப்ரேம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இது என்ன ஒரு ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. ஸோ பார்த்தாலே உங்களுக்கு கிளியரா தெரியுது இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்ட்டு. எதை வச்சு நம்ம டவுன் ட்ரெண்ட்னு சொல்றோம்? ஏன்னா லோவர் ஐ லோவர் லோ, லோவர் ஐ லோவர் லோன்னு சொல்லிட்டு நமக்கு வந்துட்டு ஒரு டவுன் ட்ரெண்டை வந்துட்டு ஃபார்ம் பண்ணியிருக்கு. இப்போ வந்துட்டு இது வந்து மேஜர் ட்ரெண்ட். நமக்கு ஒரு டே டைம் ஃப்ரேம்ல இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து ஒரு மேஜர் ட்ரெண்ட். ஸோ லைக் இந்த வீடியோ ஃபுல்லாக வந்துட்டு நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மேஜர் ட்ரெண்ட் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு மைனர் ட்ரெண்ட் பற்றி பார்க்கலாம். மைனர் ட்ரெண்ட் வந்துட்டு நம்ம பேசிக்காக வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா ஒரு டெம்பரவரி ஸ்டாக் அண்ட் இண்டெக்ஸ் மூவ்மெண்ட் பற்றி தெரிஞ்சதுக்காக மைனர் ட்ரெண்டை யூஸ் பண்ணுவோம். இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து ஒரு மேஜர் ட்ரெண்ட் ஆகுது. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மைனர் ட்ரெண்டாக வந்து ஒரு இங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் அப் ட்ரெண்ட் இருக்கு அண்ட் ஒரு ஷார்ட் டவுன் ட்ரெண்ட் இருக்கு. ஸோ கிரீன் இண்டிகேட்ஸ் அப் ட்ரெண்ட், ரெட் இண்டிகேட்ஸ் டவுன் ட்ரெண்ட். இது வந்துட்டு நம்ம பேசிக்காக எந்த டைம் ஃப்ரேம்ல யூஸ் பண்ணோம்னா பிலோ 1 day டைம் ஃப்ரேம் நம்ம அந்த டைம் ஃப்ரேம்ல தான் வந்துட்டு மைனர் ட்ரெண்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவோம். யூஸ்ஃபுல் ஃபார் இன்டர்டே அண்ட் ஆப்ஷன்ஸ். இது வந்துட்டு ஆப்ஷன்ஸ் அண்ட் இன்டர்டே இது ரெண்டுத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு நம்ம சார்ட்ல வந்து பார்க்கலாம். நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 minutes டைம் ஃப்ரேம்குள்ள வச்சுக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. மேஜர் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட். பட் ஸ்டில் இங்க பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அப் ட்ரெண்ட். நமக்கு வந்து ஒரு ஹையர் லோ வந்துட்டு ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு இந்த இதில். ஸோ இது வந்துட்டு அப் ட்ரெண்டை வந்து இண்டிகேட் பண்ணுது நமக்கு. ஸோ நான் ஒரு மேஜர் ட்ரெண்ட் வந்து ப்ளூ கலர் லைன் இண்டிகேட் பண்றேன். ஸோ ஒரு மைனர் ட்ரெண்ட் வந்துட்டு அப் ட்ரெண்ட் வந்து நான் கிரீன் கலர் லைன் வச்சு இண்டிகேட் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு டவுன் ட்ரெண்ட் அடுத்தது. ஸோ டவுன் ட்ரெண்ட்ல பாத்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு மைனர் ட்ரெண்டில் நமக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்டிங் ஃபார்ம் ஆயிருக்கு. நான் வந்து ரெட் கலர் லைன்ஸ் வச்சு இண்டிகேட் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே, உங்களுக்கு வந்துட்டு இந்த மைனர் ட்ரெண்ட்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு மேஜர் ட்ரெண்டுக்குள்ள ஒரு ஷார்ட் டைம் ஃப்ரேமில் ஒரு சின்ன சின்ன ட்ரெண்ட்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ அதுதான் வந்து மைனர் ட்ரெண்ட். அடுத்தது ரீட்ரேஸ்மெண்ட் கண்டினியூஷன். ரீட்ரேஸ்மெண்ட்னா என்ன, கண்டினியூஷன் என்ன? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைக் when minor trend follows the major trend it's called continuation. ஒரு மைனர் ட்ரெண்ட் வந்துட்டு மேஜர் ட்ரெண்டோட டைரக்ஷன் வந்து ஃபாலோ பண்ணுச்சுன்னா அது பேர் கண்டினியூஷன். மைனர் ட்ரெண்ட் வந்து மேஜர் ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டா போச்சுன்னா அது வந்து ரீட்ரேஸ்மெண்ட். ஸோ இங்க வந்து நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ அந்த டேர்ம்ஸ் மட்டும் லைக் நோட் பண்ணிக்கோங்க நீங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா நமக்கு ஓவரால் ட்ரெண்ட் என்ன, டவுன் ட்ரெண்ட். ஸோ இங்க மார்க்கெட் நமக்கு இது பாத்தீங்கன்னா ஓவரால் டவுன் ட்ரெண்ட், பட் மைனர் ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா இதுல அப்ல இருக்கு. ஸோ இது வந்து என்னன்னா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட். ஸோ நமக்கு வந்து இந்த பர்டிகுலர் இந்த ஒரு மைனர் ட்ரெண்ட் வந்து நம்ம ரீட்ரேஸ்மெண்ட்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இந்த மைனர் ட்ரெண்ட் நம்ம என்ன சொல்லுவோம், இது பேர் வந்துட்டு கண்டினியூவேஷன். ஸோ இந்த பர்டிகுலர் ட்ரெண்டோட பேர் வந்துட்டு கண்டினியூவேஷன் நம்ம சொல்லுவோம். ஏன் அப்படின்னா இது வந்துட்டு அகேன்ஸ்ட் த மேஜர் ட்ரெண்ட், இது வந்துட்டு மேஜர் ட்ரெண்டோடவே ஃபாலோ பண்ணுது. ஸோ இதுவும் வந்து டவுன் ட்ரெண்ட், நம்ம மேஜர் ட்ரெண்டோ டவுன் ட்ரெண்ட். ஸோ நமக்கு வந்துட்டு இது பேர் வந்து கண்டினியூவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ரிவர்சல். இந்த ட்ரெண்ட் ரிவர்சல்ன்றது இம்பார்ட்டண்டான வந்து டேர்ம். இது வந்து இதை கண்டுபிடிச்சாதான் நம்மளால வந்துட்டு எப்போ வந்து மார்க்கெட் வந்து அகேன்ஸ்டா போகுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியும். லைக் வந்துட்டு ட்ரெண்ட் எப்போ சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் லோவர் ஐஸ் கெட்ஸ் broken. ஸோ ப்ரீவியஸ் லோவர் ஐஸ் கெட்ஸ் broken அண்ட் ஃபார்மிங் நியூ ஹையர் அண்ட் ஹையர் லோ. ஃபார் எக்ஸாம்பிள் இதை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு மேஜர் ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்டாக இருந்தது. ஸோ இது பார்த்தீங்கன்னா லோவர் ஐ, இந்த லோவர் ஐ வந்து எப்போ பிரேக் ஆயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புதுசாக ஒரு ஹையர் ஐ ஹையர் லோ ஃபார்ம் ஆகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப் சைடுக்கான ட்ரெண்ட் ரிவர்சல் ஒரு பேட்டர்ன் மாதிரி சொல்லுவோம். டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு அப்படியே வைஸ் வெர்ஸா ஹையர்ல வந்து இங்கே பிரேக் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு லோவர் ஐ லோவர் லோன்னு சொல்லிட்டு ஃபார்ம் ஆகும். ஸோ இப்படி வச்சு நம்ம ட்ரெண்ட் ரிவர்சல் வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ இது வந்து சார்ட்ல பார்க்கலாம். ஸோ ட்ரெண்ட் ரிவர்சலே பார்த்தீங்கன்னா மைனர் ட்ரெண்டுக்கும் ட்ரெண்ட் ரிவர்சல் இருக்கும், மேஜர் ட்ரெண்டுக்கும் ட்ரெண்ட் ரிவர்சல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மைனர் ட்ரெண்ட்ல வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இது டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. நம்ம கடைசியாக வந்துட்டு ஃபார்ம் ஆன ஒரு லோவர் ஐ அண்ட் லோவர் லோ இதுதான். பட் பார்த்தீங்கன்னா இங்க இருக்க லோவர் ஐ வந்துட்டு அடுத்து வந்து பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ இங்க வந்து என்ன ஆகுதுன்னா இது வந்துட்டு ஒரு ஹையர் ஐயா ஃபார்ம் ஆகுது. ஸோ ஹையர் ஐ ஹையர் லோ ஹையர் ஐ ஹையர் லோ சொல்லிட்டு இப்படி போகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மைனர் ட்ரெண்டோட ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா நமக்கு வந்து எப்போ வந்து ஒரு லோவர் ஐ பிரேக் ஆகுதோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்ட் மாதிரி இங்கே சேஞ்ச் ஆகிட்டு மேலே போகிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதுல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைனர் ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுது இங்க. ஸோ இதை வந்துட்டு லோவர் ஐயா நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ பிரேக் பிடிச்சு இது வந்துட்டு மைனர் ட்ரெண்டோடது. அதே வந்து மேஜர் ட்ரெண்ட்ல பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் ஒன் டே டைம் ஃப்ரேம் மாற்றிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் லைன்ஸ் வந்து நமக்கு வந்து மேஜர் ட்ரெண்ட் வந்து இண்டிகேட் பண்ணுது. ஸோ இது வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்கா. எக்ஸாக்டா நமக்கு வந்துட்டு இதான் நமக்கு வந்துட்டு இருக்கிற லோவர் ஐ, மேஜர் ட்ரெண்டோட லோவர் ஐ. இதை வந்து நமக்கு எப்போ இங்கே பிரேக் பண்ணுதா இந்த இடத்துல நமக்கு பிரேக் பண்ணிடுச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரீவியஸோட லோவர் ஐயை வந்து இங்கே பிரேக் பண்ணிடுச்சு. பட் ஸ்டில் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு ஹையர் ஐ ஒரு ஹையர் லோ ஃபார்ம் பண்ணிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீவியஸ் ஹையர் ஐயை வந்துட்டு பிரேக் பண்ண முடியாமல் அது வந்துட்டு லோவர் ஐ தான் ஃபார்ம் பண்ணிருக்கு. ஸோ ஸ்டில் இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்டை இண்டிகேட் பண்ணிட்டு இப்போ டவுன் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. அகைன் ஒரு மைனர் டவுன் ட்ரெண்ட்னு சொல்லலாம் அதை நம்ம. ஸோ எக்ஸாக்டா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு நம்மளோட ப்ரீவியஸ் லோவர் ஐயை பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ ஒன்ஸ் இது பிரேக் பண்ணோடனே நமக்கு இந்த ட்ரெண்ட் ரிவர்சல் ஆப்பன் ஆயிடுச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நல்ல ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்னும் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த மாதிரி லைக் ஸோ ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன் இதை பற்றிலாம் உங்களுக்கு தெரியலன்னா லைக் நான் ஃபியூச்சரில் வந்து வீடியோஸ் போடுறேன். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன்ஸ் பற்றி நான் போடுறேன். இது வந்துட்டு மேஜராக நம்ம வந்து இம்பார்ட்டண்டாக யூஸ் பண்ணுற பேட்டர்ன்ஸ் இதெல்லாம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ட்ரெண்ட்ல தான் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. பட் அந்த அப் ட்ரெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஐயர் ஐ கெட்ஸ் broken அண்ட் ஃபார்மிங் நியூ ஐயர் ஐ. ஒரு ப்ரீவியஸ் ஐயர் ஐ பிரேக் பண்ணிட்டு அடுத்த ஐயர் ஐ ஃபார்ம் பண்ணும்போது அந்த இடத்த பிரேக் பண்ணுறது பார்த்தீங்களா. ஸோ அதை வந்துட்டு நம்ம பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். அண்ட் வைஸ் வர்ஸா ஃபார் டவுன் ட்ரெண்டுக்கு வந்துட்டு லோவர் லோ. ஸோ லோவர் லோ பிரேக் பண்ணிட்டு அடுத்த லோவர் லோ ஃபார்ம் பண்ணும்போது அந்த ஒரு ப்ரீவியஸ் லோவர் லோ பிரேக் பண்ணி பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து நம்ம பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். இது வந்து சார்ட்ல பார்க்கலாம். நான் வந்துட்டு ஒரு மைனர் ட்ரெண்ட்ல இருக்கிற இந்த ஒரு அப் ட்ரெண்ட் எடுத்துக்கிறேன். இந்த அப் ட்ரெண்ட்ல பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஐயர் ஐ ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த ஐயர் ஐ வந்து மார்க் பண்ணிக்கிறேன் நான்.
இந்த ஐஏரையை பிரேக் பண்ணிட்டு புதுசா இன்னொரு ஐஏரை ஃபார்ம் பண்ணிருக்கு. ஸோ இந்த இடம் பார்த்தீங்களா, இந்த இடத்து பேர் தான் வந்துட்டு என்னன்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ BOS அண்ட் அகெயின். ஸோ இந்த இடம் பார்த்தீங்களா, இந்த இடத்துக்கு பேர் வந்துட்டு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஏன் அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் ஐயரையை பிரேக் பண்ணிட்டு பிரேக் பண்ற இந்த இடம் பார்த்தீங்களா, இதான் வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். பிரேக் பண்ணிட்டு புதுசா ஒரு ஐயரையை ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்துட்டு இது பேர் தான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி பர்டிகுலரா அந்த இருக்கிற ட்ரெண்ட்லேயே வந்துட்டு ப்ரீவியஸ் ஐயரை லோவரில் வந்து பிரேக் பண்ணிட்டு புதுசாக ஃபார்ம் பண்ணும்போது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். ஸோ கைஸ், இதோட லைக் இந்த மேஜர் ட்ரெண்ட் மைனர் ட்ரெண்டை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், அவ்வளோதான். இது வச்சு லைக் இது வந்து மேனுவலாக தான் இந்த தடவை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம் ட்ரெண்ட் எப்படி மூவ் ஆகுது, ஸோ என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு லைக் இதுக்கான இண்டிகேட்டர்ஸும் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு லைக் நான் வரப்போகிற ஃபர்தர் வீடியோஸில் வந்து நான் சொல்கிறேன் எப்படி எப்படி இண்டிகேட்டர்ஸ் வச்சு எப்படி நம்ம அந்த ட்ரெண்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு அதுக்கு நான் செப்பரேட்டாக வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ ஐ ஹோப் கைஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்துட்டு இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து நான் மேக் பண்ணுறேன், அண்ட் எல்லா வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இது வேற ஏதாச்சும் டாபிக்ஸில் வீடியோஸ் வேணும்னாலும் நீங்கள் லைக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், வீடியோஸ் மேக் பண்ணுறேன் நான். And that's all for today's video, guys, and see you soon on the next video. Have a great trading.